டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கீரை வகைகள் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு முக்கியமா இந்த கீரை பயன்படுது. இந்த கீரை அப்படின்னு சொல்லும்போது பல விரத நாட்கள்ல நம்ம பயன்படுத்துவோம். அப்படி ஒரு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு கீரை வகைதான் அகத்திக்கீரை அப்படின்னு சொல்றோம். இந்த அகத்திக்கீரையோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. நிறைய நோய்களுக்கு இந்த அகத்திக்கீரை நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த அகத்தி அப்படின்னு சொல்றது, அகத்தி நம்ம உடல்ல உள்ள இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரை வகை, ஒரு மூலிகை வகை. இப்ப இதுல பார்த்தோம்னா செவ்வகத்தி, சிற்றகத்தி அப்படின்னு வகைகளும் இருக்கு. ஒவ்வொரு அகத்தியுமே பார்த்தோம்னா மிகுந்த நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அகத்தியை நம்ம பயன்படுத்தும் பொழுது, அகத்தி கீரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய பலன்கள் உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அகத்தி அப்படின்னு சொல்றது பித்தம். அப்போ பித்த தோடத்தை சமநிலைப்படுத்துவதற்கு நமக்கு அகத்தி கீரை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பித்தத்தினால் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய தோடம், ஒரு சிலருக்கு நாடி பார்க்கும்போது ரொம்ப துல்லியமா தெரியும். பிளட் பிரஷர் ஏங்க இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆமா மேம், பிளட் பிரஷர் இருக்கு, சொல்ல மறந்துட்டேன். அப்போ அந்த பித்த நாடியிலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. 3-4 வகையாக அது பித்த நாடியை பரிசோதித்து பார்க்கும்போது நமக்கு அந்த பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பிளட் பிரஷரை டக்குன்னு நமக்கு குறைக்கணுங்க. ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே நமக்கு பிளட் பிரஷர் நல்லா குறையணும்னா அகத்திக்கீரை ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளட் பிரஷர் அதிகமா இருக்கக்கூடியவங்க அகத்திக்கீரையை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாறு, அகத்திக்கீரை சாறு. நீங்க சமைச்சு சாப்பிட வேண்டாம், இல்ல பொரியல், கூட்டு பண்ணி, சூப்பு இதெல்லாம் வேண்டாம். நல்லா ஒரு 4 கைப்பிடி அளவு அகத்திக்கீரையை எடுத்து நல்லா மிக்சியில அரைச்சிடணும். கொஞ்சமா தண்ணி விட்டு திக்கா சாறு எடுத்து 60 இருந்து 80 ml அகத்திக்கீரை சாறு, அவ்வளவுதான். இதுல நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடணும். தினம்தோறும் காலையில இந்த அகத்திக்கீரை சாறு குடிக்கும் போது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான பிளட் பிரஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம உடல்ல அதிகமா இந்த பிபி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தணிவதற்கு, பிளட் பிரஷர் குறைவதற்கு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா அகத்திக்கீரையை சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் புழுக்கள் வெளியேறுவதற்கு அகத்திக்கீரை நமக்கு முக்கியமாக பயன்படுது. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பயன்படுத்த ஸோ அந்த அகத்திக்கீரை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு, பிபி குறையணும்னா அகத்திக்கீரை தான் நமக்கு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதை தாண்டி அல்சர், குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, இதுவுமே பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியதுதான். அப்போ பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய குருதி அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி. அடுத்ததாக பார்த்தோம்னா வயிறு பகுதியில் வரக்கூடிய புண், அல்சர். ஸோ இதையுமே நமக்கு சரி செய்யறதுக்கு அகத்திக்கீரை ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகையாக நமக்கு இருக்கு. ஸோ அல்சரை குறைப்பதற்கு இந்த அகத்திக்கீரையை நம்ம சூப் மாதிரியோ இல்ல கூட்டு மாதிரியோ நம்ம சமைத்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வயிறு பகுதியில இருக்கக்கூடிய அல்சர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு அகத்திக்கீரையானது பயன்படுது. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய மூட்டு வலிகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அகத்திக்கீரையில அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. ஸோ இந்த அகத்திக்கீரையில இருக்கக்கூடிய இந்த கால்சியம் சத்து நமக்கு உடல்ல கிடைக்கும் பொழுது எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும், மூட்டுக்கள் வலிமையாக இருக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். எலும்புகள் ஆஸ்டியோபைட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ரொம்ப எலும்பு தேய்மானம், மூட்டு எலும்புகள் தேய்மானமாக ஆரம்பிக்கும். நடக்கும்போது ஒரு மாதிரி சத்தம் வர்றது, மாடிப்படி ஏற முடியல, இறங்க முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா ஸோ அந்த மூட்டுக்களை வலிமையாக்குவதற்கு அகத்திக்கீரை நமக்கு பயன்படும். அகத்திக்கீரை சாரும் நமக்கு பயன்படுது. ஸோ முக்கியமான மூலிகைகள்ல அகத்திக்கீரையும் உண்டு.
ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா அகத்திக்கீரையை நல்லா சமைத்து நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி எலும்புகள் நமக்கு பலப்படுவதற்கு அகத்திக்கீரை நமக்கு பயன்படுது. சரி, அடுத்ததாக வேறு என்ன பயன்படுது, வேறு என்ன நம்ம செய்யலாம், வேறு எதற்காக இது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ தோல்ல நமக்கு நிறைய பேருக்கு காணாக்கடி ஏற்படும். ஸோ காணாக்கடி அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு தடிப்பு தடிப்பாக கருப்பு கருப்பாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு நமக்கு அகத்திக்கீரை பயன்படுது. அகத்திக்கீரை சாறு, அகத்திக்கீரை சாறு எடுத்துக்கணும், அதுல மஞ்சள் கலந்துக்கணும், ரெண்டுத்தையும் நல்லா கலந்து சருமத்துல தோல்ல நம்ம அப்ளை பண்ணும்போது கருமை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த தோல் பிரச்சனைகள், அதிகமான தோல் உறிஞ்சிட்டு வருது இல்லையா, ஸோ அதை நம்ம சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து அகத்திக்கீரையை பயன்படுத்தும் போது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது. ஸோ இதனோட சேர்த்து எலும்புகள் வலிமையாகிறதுக்கு நம்ம என்ன மருந்துகளை சாப்பிடலாம்? சித்த மருத்துவத்தில் ஏகப்பட்ட மருந்துகள் எலும்புகளை வலிமை சேர்ப்பதற்கு பயன்படுது. இதுல முக்கியமாக பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்ற மருந்து. இப்போ பிரண்டையிலிருந்து செய்யக்கூடிய உப்பு வகையான ஒரு மருந்து. ஸோ மொத்த சத்துக்களும் பெரும்பாலும் நிறைய உப்புகள், சிவகரந்தை உப்பு இருக்கு, வேலிப்பருத்தி உப்பு, கரிசலாங்கண்ணி உப்பு, இந்த மாதிரி மூலிகைகளை அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்து அதை உப்பாக மாற்றி செய்யக்கூடிய முறை. இது பார்த்தோம்னா ஒரே ஒரு அரிசி அளவு மட்டும் எடுத்தாலே நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்தும் பொழுது மூட்டுக்கல்ல ரொம்ப வலியோ பிரச்சனையோ இருந்தது அப்படின்னா பிரண்டை உப்பை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பிரண்டை உப்பு பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல கால்சியம் லெவல் அப்படின்னு சொல்றது அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம அகத்திக்கீரை இதனோட சேர்ந்து அசைச்சூரணம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட வலி, வயிறு பிரச்சனைகள், சரியாமை, உப்புசம் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு அசைச்சூர்ணம் நமக்கு பயன்படுது. ஸோ அசைச்சூர்ணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு அகத்திக்கீரை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு அசைச்சூர்ணம் அப்படின்னா பேசிக்கா சீரகத்தை அடிப்படையாக வச்சு செய்யக்கூடியதுதான். ஸோ இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது வயிறு சம்பந்தப்பட்ட எரிச்சல் நமக்கு குணமாகுது, அல்சர் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இது உணவுக்கு முன் நம்ம இந்த அசைச்சூர்ணத்தை பயன்படுத்தலாம். உணவு எடுத்ததுக்கு பின் அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு கூட ஸோ இந்த அகத்திக்கீரை சூப்போ இல்லை அகத்திக்கீரை மற்ற வகையான கடையிலோ கூட்டோ நம்ம பயன்படுத்தும் போது அதிக பலன் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அகத்திக்கீரை அப்படின்னாவே உடல்ல இருக்கக்கூடிய எந்த வயதில் இருக்கிறவங்க வேணாலும் அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம். ஸோ ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற மாதிரி டோசேஜ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். டோசேஜ் சேஞ்ச் ஆகும். அவர்கள் எல்லாருமே அகத்திக்கீரை சாறு நம்ம தினந்தோறும் பருகும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 நாட்கள் நம்ம பருகும்போது உடல் கழிவுகள் வெளியேறி, குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறி, பிளட் ப்ரெஷர் நமக்கு நார்மலா வரும், தைராய்டு ஹார்மோன் நார்மலா வர்றதுக்கும் இந்த அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.